அன்பினர்களே, வளைகுடாவில் அமெரிக்காவும் ஈரானும் தொடர்ச்சியாக 3வது நாளாக நேரடி தாக்குதல்களை பதிலுக்கு பதிலடியாக தாக்குதல் நடைபெற்று வருகின்றது. அந்த வகையில் ஏற்கனவே 3வது தினமாக இந்த தாக்குதல் நடைபெற்று வருகின்றது. இப்பொழுது இன்று செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு கடந்து 1:30 மணி அளவில் ஈரானுக்குள் இருக்கின்ற உட்கட்டமைப்புகள் மீது மீண்டும் அமெரிக்கா தாக்குதல் நடத்த உள்ளதாக அறிவித்திருக்கின்றது. இதற்கு பதிலடியாக ஈரான் ஆபரேஷன் நர்ஸ்-2 என்ற ஒரு புதிய அலை தாக்குதலை இன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஆரம்பித்திருக்கின்றது. அதன் பார்ட் 1 முதலாவது தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டுவிட்டது. 2வது தாக்குதல் இன்று விடிந்தால் புதன்கிழமை தாக்குதலாக அது அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அது ஒரு பதிலடி தாக்குதலாகவே அமையும் என்றும் எதிர்பார்க்கலாம். ஈரான் மீது 3வது இரவு தாக்குதல்களை அமெரிக்கா தொடங்கியது ஏற்கனவே தொடங்கி இருக்கின்றது. தெஹ்ரான் பதிலடிகளை விரிவுபடுத்தும் என்றும் சொல்லப்படுகிறது. பஹ்ரைன் மற்றும் ஜோர்டானில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது புதிய ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களை ஈரானின் புரட்சிகர காவல் படை அறிவித்திருக்கின்றது. ஈரானிய பிரதேசம் மற்றும் உட்கட்டமைப்புகள் மீதான தொடர்ச்சியான அமெரிக்க தாக்குதலுக்கு பதிலடியின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கைகள் இருந்ததாக தெஹ்ரான் அறிவித்திருக்கிறது. ஈரானுக்கு எதிரான வான்வழி தாக்குதல்களை அமெரிக்கா விரிவுபடுத்துகிறது. பிராந்தியம் முழுவதும் பதட்டம் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் இஸ்லாமிய குடியரசுக்கு எதிரான தனது வான்வழி தாக்குதல்களை விரிவுபடுத்தும் விதமாக அமெரிக்கா ஈரான் மீது தொடர்ச்சியாக 3வது இரவு ராணுவ தாக்குதல்களை தொடங்கி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதன் தொடர்ச்சி தான் இன்று நள்ளிரவு கடந்து தாக்குதல் இடம்பெறும் என்றும் சொல்லப்படுகிறது. ஆயுத படைகளின் தலைமை தளபதியின் வழிகாட்டுதலின் கீழ் அமெரிக்க படைகள் மற்றொரு சுற்று தாக்குதல்களை தொடங்கியுள்ளதாக அமெரிக்க மத்திய கட்டளை மையம் தெரிவித்திருக்கிறது. ஒரு அறிக்கையில் இந்த நடவடிக்கையானது ஈரானுக்கு ஒரு பெரும் இழப்பை ஏற்படுத்துவதையும் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக கடல் வழி போக்குவரத்திற்கு அச்சுறுத்தல் விடுக்கும் அதன் திறனை குறைப்பதற்கும் நோக்கமாக கொண்டது என்று சென்ட்ரல் கமாண்ட் கூறுகிறது. அதனைத் தொடர்ந்து ஒரு அறிக்கையில் அமெரிக்க படைகள் கிஷர் ஜஸ்க், கொனரக், அபு மூசா மற்றும் பந்தர் அப்பாஸ் ஆகிய இடங்களில் உள்ள இராணுவ இலக்குகளை குறிவைத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இருப்பினும் இந்த தாக்குதல்கள் பொதுமக்கள், துறைமுகங்கள், பொருளாதார உட்கட்டமைப்பு மற்றும் கடல்சார் வசதிகள் உள்ளிட்ட மிக பரந்த அளவிலான இடங்களை தாக்கியதாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. பந்தர் அப்பாஸில் வெடிப்புகள் நிகழ்ந்ததாக ஈரானிய அரசு தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டுள்ளது. அதே நேரத்தில் ஹைம்ஸ் தீவு, ஹிஸ் தீவு மற்றும் புசர் ஆகிய இடங்களிலும் வெடிப்பு சத்தங்கள் கேட்டதாக மெஹர் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. புசர் மாகாணத்தில் உள்ள ஜாம் பகுதியிலும் வெடிப்புகள் நிகழ்ந்துள்ளன. அதே நேரத்தில் கிஸ் தீவில் உள்ள துறைமுகத்தின் பயணிகள் முனையத்திலும் தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. கிஸ் தீவில் 6 வெடிப்புகள் நிகழ்ந்ததாகவும் தாக்குதல்களை தொடர்ந்து துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த 3 கப்பல்கள் தீ விபத்துகள் ஏற்பட்டதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இது ஈரானுக்கு ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. ஓமதியாவை சுற்றியுள்ள பகுதியில் அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களில் 4 பேர் காயமடைந்ததாக குஜஸ்தான் மாகாண அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். ஹார்முஸ் ஜலசந்தியை ஒட்டியுள்ள ராணுவ இலக்குகளை மட்டுமே இந்த தாக்குதல்கள் குறிவைத்தன என்ற அமெரிக்காவின் கூற்று தவறானது என்றும், துறைமுகங்கள், பொருளாதார உட்கட்டமைப்பு மற்றும் பொதுமக்கள் வசதிகள் உள்ளிட்ட இடங்கள் தாக்கப்பட்டதாகவும் தெஹ்ரானில் உள்ள அல் மயதீனியா செய்தியாளரும் தெரிவித்திருக்கின்றார். ஹைம்ஸ் தீவு, கிஸ் தீவு மற்றும் அபு மூசா தீவுகளையும் பந்தர் அப்பாஸ் மற்றும் சவஹார் துறைமுகங்களையும் இந்த தாக்குதல்கள் குறிவைத்ததாக அந்த செய்தியாளர் தெரிவித்திருக்கின்றார். ஈரான் மீது கடற்படை முற்றுகையை உடனடியாக மீண்டும் விதிப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த ஒரு நாள் கழித்து இந்த சமீபத்திய தாக்குதல்கள் நடந்திருக்கிறது. ஈரானிய அறிக்கைகளின்படி கடந்த 3 நாட்களில் நடந்த அமெரிக்க நடவடிக்கைகள் பந்தர் அப்பாஸ், புசேர், சிரிக், ஜஸ்க், கொனரக் மற்றும் சபஹார் உள்ளிட்ட கடலோர நகரங்களை குறிவைத்து கடல்சார் உட்கட்டமைப்பு, மீன்பிடி துறைமுகங்கள் மற்றும் பொதுமக்கள் வசதிகளை சேதப்படுத்தியுள்ளன என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் புசேர் அணுமின் நிலையத்தையும் தாக்கியதாகவும் சொல்லப்படுகின்றது. ஆனால் ஈரானின் கருத்து என்னவென்றால் புசேர் அணுமின் நிலையம் தாக்கப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. சமீபத்திய அமெரிக்க தாக்குதலுக்கு சில மணி நேரங்களுக்கு பிறகு ஈரான் இஸ்லாமிய புரட்சி காவல் படை பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க தளங்களை தாக்கியதாக கூறி ஆபரேஷன் நர்ஸ்-2 எனும் 2ஆம் அலையை ஆரம்பித்திருக்கிறது.
தனது 6வது செயல்பாட்டு அறிக்கையில் ஜுபைர் ராணுவ தளத்தின் மீது கடற்படை ஏவுகணைகளையும் ஆளில்லா விமானங்களையும் ஏவியதாகவும் ஆயுத கிடங்கில் ஒரு செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு மையம் மற்றும் அமெரிக்க பணியாளர்கள் பயன்படுத்தும் குடியிருப்பு கட்டிடங்களை தாக்கியதாகவும் IRGC தெரிவித்திருக்கிறது. ஹார்முஸ் ஜலசந்தியில் அமெரிக்கா அடைந்த தோல்வியை தொடர்ந்து ஈரானின் தெற்கு கரையோர பகுதிகள் மீது அமெரிக்கா தொடர்ந்து நடத்தி வரும் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் அந்த செய்திகள் தெரிவிக்கின்றது. விரிவடைந்து வரும் மோதலில் ஜோர்டானும் இணைந்தது. ஜோர்டானுக்குள் உள்ள ஒரு முக்கிய அமெரிக்க ராணுவ தளத்தை குறிவைத்து மற்றொரு நடவடிக்கையை புரட்சி காவல் படை அறிவித்த போது இந்த மோதல் மேலும் விரிவடைந்தது. தனது 9வது செயல்பாட்டு அறிக்கையில் ஜோர்டானில் உள்ள ஒரு விமான தளத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய ராணுவ வசதி மீது பலிஸ்டிக் ஏவுகணைகள் மூலம் தாக்கியதாகவும் IRGC தெரிவித்திருக்கிறது. ஜோர்டானிய மக்களை நேரடியாக விழித்து அந்த அறிக்கை ஈரான் ஜோர்டானை ஒரு எதிரியாக கருதவில்லை என்பதை வலியுறுத்துகிறது. ஆனால் நாட்டில் அமெரிக்க ராணுவ தளங்கள் தொடர்ந்து இருப்பது அந்நாட்டை பிராந்திய மோதலுக்கு ஆளாக்குகிறது என்றும் வாதிட்டது. அமெரிக்க ராணுவ தளங்களை அகற்ற கோருமாறு ஜோர்டானியர்களை பாதுகாப்பு படை வலியுறுத்துகிறது. அத்தகைய நடவடிக்கை போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் பலஸ்தீன மக்களுக்கு ஆதரவளிப்பதற்கும் பங்களிக்கும் என்று அது வாதிட்டது. பஹ்ரைன் மீதான முந்தைய தாக்குதலை தொடர்ந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதுடன் ஈரானுக்கு எதிரான தொடர்ச்சியான அமெரிக்க ராணுவ நடவடிக்கைகளுக்கு எதிரான ஒரு ஒருங்கிணைந்த பிராந்திய பதிலடியின் ஒரு பகுதியாகவும் இது அமைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. வளைகுடாவில் ஈரானிய கப்பல் போக்குவரத்திற்கான தனது முயற்சியை அமெரிக்கா மீண்டும் அமல்படுத்தும் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் கூறுகிறார். இது செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணிக்கு கிழக்கு நேரப்படி இன்று நள்ளிரவு 1:30 மணிக்கு தொடங்கும் என்றும் அமெரிக்க மத்திய கட்டளை பணிகம் தெரிவித்தது. இது இன்று நள்ளிரவு 1:30 மணி ஆகும். ஈரான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஹார்முஸ் ஜலசந்தி திறந்தே இருக்கும் என்றும், ஆனால் அந்த நீர்வழிப்பாதை வழியாக செல்லும் கப்பல்களுக்கு அமெரிக்கா கட்டணம் வசூலிக்க தொடங்கும் என்றும் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். நாம ஏற்கனவே சொல்லி இருக்கமில்லை, அமெரிக்கா ஒரு கப்பம் அறவிட போகுது என்று. அது நாளை புதன்கிழமை முதல் அறவிட போகின்றது. அவங்களோட பாதுகாப்பு படையுடன் ஹார்முஸ் ஜலசந்தி ஈரானின் கட்டுப்பாட்டை மீறி பயணிக்க உள்ளது. ஆக இந்த மோதல் அதிகரிக்குமா இல்லையா? இது அவரது கொள்கையில் ஒரு வெளிப்படையான மாற்றத்தை தருகிறது. கப்பல்களுக்கு பாதுகாப்பு மற்றும் பத்திரத்தை வழங்குவதற்கு தேவையான அனைத்து செலவுகளுக்குமாக 20% கட்டணம் விதிக்கப்படும் என்றும் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். ஈரானின் உயர்மட்ட கூட்டு ராணுவ தலைமையகம் ஜலசந்தியின் எதிர்காலத்தை தீர்மானிப்பதில் அமெரிக்காவுக்கு எந்த பங்கும் இல்லை என்றும் அது தலையிட அனுமதிக்கப்படாது என்றும் கூறுகிறது. வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெஹ்ரான் என்றென்றும் ஜலசந்தியின் பாதுகாவலாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க ராணுவம் ஈரான் மீதான தாக்குதல்களை மீண்டும் அறிவித்து சிறிது நேரத்திலேயே பந்தர் அப்பாஸ் துறைமுக நகரத்திலும் ஈரானின் கிஸ் மற்றும் ஹைம்ஸ் தீவுகளிலும் வளைகுடாவில் உள்ள அபு மூசா தீவுகளிலும் வெடிப்புகள் நிகழ்ந்ததாக ஈரானிய ஊடகங்கள் சற்று முன்னர் செய்திகள் வெளியிட்டிருக்கின்றது. பஹ்ரைனில் உள்ள பாதுகாப்பு படை நாட்டின் பொதுமக்களையும் தனியார் சொத்துக்களையும் குறிவைத்து ஈரான் நடத்திய ராணுவ தாக்குதல்களையும் மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களையும் கண்டித்துள்ளது. இந்த நடவடிக்கைகள் சர்வதேச சட்டத்தின் அப்பட்டமான மீறல் என்றும் தெரிவிக்கிறது. இன்று மாலை ஈரான் நடத்திய பல வான்வெளி தாக்குதல்களை நாட்டின் வான் பாதுகாப்பு அமைப்பு இடைமறித்துள்ளது. அத்தனை அளித்தனை என்றும் விரோத செயல் அச்சுறுத்தலிருந்து குடிமக்களை பாதுகாக்க பொது தலைமையகத்தின் ஆயுதங்களும் பிரிவுகளும் உயர் எச்சரிக்கை நிலையில் வைக்கப்பட்டது என்றும் ஒரு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கொடூரமான ஈரானிய ஆக்கிரமிப்பின் எச்சங்களால் உருவான விசித்திரமான அல்லது சந்தேகத்திற்கிடமான எந்த ஒரு பொருளையும் அனைவரும் எச்சரிக்கையோடு அணுகுவதை தவிர்க்க என்றும் அவற்றை உடனடியாக தெரிவிக்கும் என்றும் தலைமையகம் தெரிவித்திருக்கிறது. முன்னதாக அந்நாட்டின் மீதான தாக்குதலில் ஒரு பெட்ரியார் ரேடார், அமெரிக்க கடற்படையின் 5வது தொகுதி மான் கட்டுப்பாட்டு ரேடார் மற்றும் ஒரு முன்னெச்சரிக்கை ரேடார் அமைப்பு ஆகியவை அளிக்கப்பட்டதாக ஈரான் தெரிவித்திருக்கின்றது. திங்களன்று தெற்கு பாதை வழியாக ஹார்முஸ் ஜலசந்தில் இருந்து வெளியே சென்று கொண்டிருந்த ஒரு டேங்கர் கப்பல் ஏவுகணையால் தாக்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது. இந்த நிலையில் அமெரிக்கா ஜலசந்தி திறந்து வைக்கின்ற சொல்லப்பட்டாலும் நேற்று 2 டேங்கர் இன்று 2 டேங்கர் சுடப்பட்ட பின்பு அதிலிருந்து எந்த ஒரு கப்பலும் பயணிக்கவில்லை என்பதும்
வேறு செய்திகள். ஆனாலும் அமெரிக்கா வெவ்வேறு தகவல்களை தெரிவிப்பதும் இங்கு கவனிக்கத்தக்கது. பார்ப்போம், தொடர்ச்சியான தாக்குதல் சம்பவங்களும் செய்திகளும் வந்த வண்ணம் இருக்கின்றது. மீண்டும் நாளை காலையும் சந்திப்போம் நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.